Hey guys, welcome back to our channel Stylish Tamizhachi. நம்ம இன்னைக்கு glowing skin, ஒரு nude lip and ஒரு vibrant-ஆன ஒரு smoky matte eyes. So இதுதான் நம்ம பார்க்க போறோம். So இது ரொம்ப சிம்பிளான லுக். நான் பேஸ்க்கு நிறைய ப்ராடக்ட்ஸ் யூஸ் பண்ணவே இல்லை. இந்த விண்டருக்கு ரொம்ப பியூட்டிஃபுல்லா இருக்கும். நான் ஒரு டர்ட்டில் நெக் டாப்போட பேர் பண்ணியிருக்கேன். நீங்களும் விண்டருக்கு ஒரு கேஷுவலான ஒரு ஈவினிங் லுக் இல்லை ஒரு மார்னிங் ஒரு பிரஞ்ச் லுக் வேணும்னா நீங்கள் கண்டிப்பாக அதை ட்ரை பண்ணலாம். ரொம்ப ஹெவி மேக்கப் வேணாம், எனக்கு ஃப்ரெஷ்ஷாக க்ளோயியாக இருக்கணும் ஸ்கின், ஒரு பார்க்க நேச்சுரலாக இருக்கும்னு நினைக்கிறவங்களும் இந்த மேக்கப் லுக் ட்ரை பண்ணலாம். வாங்க இது எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். நான் ஆல்ரெடி ஃபேஸை நல்லா மாய்ஸ்சரைஸ் பண்ணிட்டேன். இப்போ ப்ரைமருக்காக என்னோடய Triveda குக்குமாதி ஆயில் எடுத்து நான் ப்ரைமர் மாதிரி அப்ளை பண்ணுறேன். ஸோ இது கொஞ்சம் ஹெவியான ஆயில் தான் நான் சொன்ன மாதிரி, பட் ரொம்ப ஹெவியாக இல்லை, ஸ்கின்குள்ளே ஈஸியாக அப்சார்பும் ஆகிடும். ஸோ எனக்கு ப்ரைமருக்கான வேல்யூவும் பண்ணும். ஸோ இந்த சீசனில் எனக்கு சிலிக்கான் ப்ரைமர் பிடிக்கல. ஸோ அதனால் நான் என்னோடய ஆயிலே ப்ரைமர் மாதிரி யூஸ் பண்ணிக்கிறேன். ஸோ இது ரொம்ப நல்லா இருக்குது. இது நல்லா ஃபேஸில் மசாஜ் பண்ணி விட்டுக்கிறேன். இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா எடுத்து இன்னும் கொஞ்சம் இருக்கிற ஏரியாஸில் அப்ளை பண்ணி மசாஜ் பண்ணி விட்டுக்கிறேன். என் வாய்ஸ் ரொம்ப ஹாரபிளாக இருக்குது, ஏன்னா எனக்கு செம்ம கோல்டு, தொண்டை கட்டியிருக்கு, மூக்கு அடிச்சிருக்கு. ஸோ என்னால் பேச முடியல, நான் ரொம்ப சைலண்டாக தான் பேசினேன். ஸோ புட்டப் பண்ணிக்கோங்க. இப்போ Nybaeயோட ஒரு ஆரஞ்ச் கன்சிலர் எடுத்து நான் கலர் கரெக்ட் பண்ணிக்கிறேன். நான் கலர் கரெக்ஷன் எப்போவுமே பண்ணுவேன். அந்த ஸ்டெப் பண்ணலன்னா எனக்கு க்ரே ஆகிற மாதிரி இருக்குது. ஸோ அதனால் எப்போவுமே நான் கலர் கரெக்ட் பண்ணிப்பேன். ஸோ நான் பிளெண்ட் பண்ணி விட்டுக்கிறேன். ஸோ எனக்கு இந்த கன்சிலர் பர்டிகுலராக ரொம்ப பிடிச்சிருக்கு. ஸோ டைம் எடுத்துக்கோங்க பிளெண்ட் பண்ணுறதுக்கு. நான் ஃபிங்கர்ஸாலே இப்போலாம் பிளெண்ட் பண்ணிக்கிறேன். எனக்கு வெட் அண்ட் வால் ஃபவுண்டேஷன் இன் ஷேட் மோக்கா எடுத்துக்கிறேன். இது ஒரு மேட் ஃபவுண்டேஷன் தான். ஸோ இதிலோட Nivea சாஃப்ட் மாய்ஸ்சரைசர் லைட்டாக மிக்ஸ் பண்ணிக்கிறேன். இது மேட்டாக இருக்கிறதுனால எனக்கு ரொம்ப மேட்டாக வேணாம் அப்படின்றதுக்காக இந்த மாய்ஸ்சரைசரோட மிக்ஸ் பண்ணால் இது ரொம்ப லைட்டாக இருக்கும், பிளெண்ட் பண்ணவும் ரொம்ப ஈஸியாக இருக்கும், ரொம்ப மேட்டாகவும் இருக்காது, ஸ்கின்னை ரொம்ப மேட்டிஃபையும் பண்ணாது. இந்த ஸ்டெப் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஃபவுண்டேஷனோட கவரேஜ் கொஞ்சம் குறையும். ஸோ எனக்கு ஃபுல் கவரேஜ் வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா ஸ்டெப் பண்ணாதீங்க. இல்லை எனக்கு லைட்டான கவரேஜ் போதும், ஒரு நோ மேக்கப் லுக் போதும்னு நினச்சிங்கன்னா ஸ்டெப் ஃபாலோ பண்ணுங்கள். ஸோ நெக்லேயும் அப்ளை பண்ணிக்கிறேன். அப்ளை பண்ணிவிட்டு ஓவரால் நல்லா பிளெண்ட் பண்ணி விட்டுக்கிறேன். நான் இப்போலாம் எனக்கு ப்ரஷ்ஷை விட எனக்கு ஸ்பஞ்ச் தான் பிடிச்சிருக்கு. ஸ்பஞ்ச் ஸ்கின் மேலே ரொம்ப சாஃப்டாக இருக்க மாதிரி இருக்குது. ஸோ ப்ரஷ்ஷும் சாஃப்டாக தான் இருக்கும், பட் லைட்டாக கொஞ்சம் ஒரு மாதிரி இருக்குது. ஸோ ஸ்பஞ்ச் ரொம்ப சாஃப்டாக இருக்குது. ஸோ அதையும் நல்லா பிளெண்ட் பண்ணி விட்டுக்கிறேன். நான் மாய்ஸ்சரைசரோட மிக்ஸ் பண்ணதுனால ரொம்ப ஈஸியாக இருக்குது பிளெண்ட் பண்ணுறதுக்கு. உங்களுக்கு ஏதாவது ஃபவுண்டேஷன் ரொம்ப பிளெண்ட் பண்ண கஷ்டமாக இருக்குனாலும் நீங்கள் இந்த ஸ்டெப் பண்ணலாம். இப்போ நான் ஃபிட்மி ஃபவுண்டேஷன் இன் ஷேட் 330 எடுத்துக்கிறேன். ஸோ இதுவும் மேட் ஃபவுண்டேஷன் தான். இது நான் லைட்டாக என்ன பண்ணேன்னா, இந்த மோக்கா ஃபவுண்டேஷன் லைட்டாக எனக்கு கொஞ்சம் ஆரஞ்சியாக இருக்கிறதுனால நான் சென்டர் ஆஃப் த ஃபேஸில் மட்டும் இதை அப்ளை பண்ணிக்கிறேன். ஸோ எப்படி சொன்னால் ஹைலைட் பண்ணுற மாதிரி நான் வேறு எந்த கன்சிலரும் அப்ளை பண்ண போகிறது கிடையாது. ஜஸ்ட் இந்த ரெண்டு ஃபவுண்டேஷன் தான் அப்ளை பண்ண போகிறேன். ஸோ பிரிட்ஜ் ஆஃப் த நோஸ், என்னோடய கியூபிட் போனோட சின் எல்லாத்துலேயும் அப்ளை பண்ணிக்கிறேன். ஸோ இந்த ஸ்டெப் எதுக்குன்னா ஜஸ்ட் கொஞ்சம் அந்த ஃபவுண்டேஷன் பேலன்ஸ் அவுட் பண்ணுறதுக்கு. அது கொஞ்சம் ஆரஞ்சிஷாக இருக்கும், எனக்கு ஃபிட்மி கொஞ்சம் லைட்டாக இருக்கும். ஸோ ரெண்டுத்தையும் மிக்ஸ் பண்ணால் எனக்கு பேலன்ஸ் அவுட் பண்ண முடியும், என்னோடய ஸ்கின் டோனும் கிடச்சிடும். அதுக்கு தான் நான் ஸ்டெப் பண்ணுறேன். நான் பேஸ்க்கு வேறு எதுவும் அப்ளை பண்ண போகிறதில்ல, நான் கன்சீல் பண்ண போகிறதில்ல, ஹைலைட் பண்ண போகிறதில்ல, எதுவுமே பண்ண போகிறதில்ல. ஸோ எனக்கு ரொம்ப ஒரு லைட்டான ஒரு ஸ்கின் லைக் பேஸ் வேணும்னு நினைக்கிறேன் நான் இன்னைக்கு. ஸோ நான் இப்போ ஸ்ட்ரைட்டாக ஐப்ரோஸ்க்கு போயிட போகிறேன். நான் ஃபேஸும் எனக்கு செட் பண்ண போகிறது கிடையாது, ஏன்னா எனக்கு ஆல்ரெடி மேட் ஃபவுண்டேஷன் தான் அப்ளை பண்ணியிருக்கேன். ஸோ இன்னும் பவுடர் அப்ளை பண்ணி என் ஃபேஸை இன்னும் மேட்டாக்க விரும்பலை நான். உங்களுக்கு பவுடரால் செட் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா நீங்கள் பவுடரால் செட் பண்ணலாம், பட் எனக்கு ரொம்ப ட்ரைங்காக இருக்குது. நான் ஐப்ரோஸை ரொம்ப லைட்டாக ஃபில் பண்ணிக்கிறேன். ஸோ நான் எனக்கு ஒரு சாஃப்ட் கிளாம் லுக் பண்ணுறதுனால எல்லாமே ரொம்ப சாஃப்டாக பண்ணிக்கிறேன், ரொம்ப ஹெவியாக பண்ணல. இப்போ நான் திருப்பி ஃபிட்மி ஃபவுண்டேஷன் எடுத்து என்னோடய ஐலட்ஸ் ப்ரைம் பண்ணிக்கிறேன். ஸோ ப்ரைம் பண்ணுறதுனால என்ன ஆகுனா, உங்களுக்கு அங்கே இருக்க ஆயில் எப்பவுமே ஐலட்ஸ் ரொம்ப ஆயிலியாக இருக்கும். ஸோ உங்கள் ஆயிலில் அப்சார்ப் ஆகிடும். அதே மாதிரி உங்கள் ஐஷேடோக்கு ஒரு நல்ல பேஸ் கிடைக்கும். இந்த பியூட்டிஃபுல்லான ஒரு ரெட் ஷேட் எடுத்து என்னோடய ஐலட்ஸ் ஃபுல்லாக நான் அப்ளை பண்ணிக்க போகிறேன். நான் ப்ரிசன்லாம் அப்ளை பண்ணல, ஒரு மேட் ஐஷேடோ லுக் தான் நான் க்ரியேட் பண்ண போகிறேன். ஸோ ரொம்ப ப்ரிசஸாக அப்ளை பண்ணல, ஜஸ்ட் நான் கலரை மட்டும் ஃபஸ்ட் டெபாசிட் பண்ணிக்கிறேன் ஐலட்ஸில், அப்புறம் பிளெண்ட் பண்ணி விட்டுக்கலாம். ஜஸ்ட் நான் ஏனோ தானோன்னு அப்ளை பண்ணுறேன். ஸோ அதுக்கப்புறம் நம்ம கரெக்ட் பண்ணிக்கலாம். எனக்கு பிடிச்ச அளவுக்கு கொஞ்சம் கலர் வந்துருச்சு ஐலட்ஸில். இப்போ நான் என்ன பண்ண போகிறேன்னா, இந்த ரோஸ் கலர் ஷேட் எடுத்து என்னோடய ட்ரான்சிஷன் ஷேட் மாதிரி அப்ளை பண்ண போகிறேன். அப்ளை பண்ணி பிளெண்ட் பண்ண போகிறேன். ஸோ இந்த ரெண்டு கலருமே என்னோட டிஷர்ட்க்கு மேட்சாக இருக்கனால நான் இந்த கலர் யூஸ் பண்ணுறேன். ஸோ அது மட்டும் இல்லாமல் ரொம்ப வைப்ரண்ட்டாக இருக்குது, இந்த லுக்குக்கும் ரொம்ப அழகாக இருக்கும். நான் லிப் ரொம்ப சட்டிலாக பண்ணுறதுனால நான் ஐஸ் வைப்ரண்ட்டாக இருக்கும்னு நினச்சேன். ஸோ இப்போ இந்த ப்ரௌன் கலர் ஷேட் எடுத்து ஜஸ்ட் அவுட்டர் வீல அப்ளை பண்ணி ஜஸ்ட் பிளெண்ட் பண்ணி விட்டுக்கிறேன். ஸோ இந்த 3 கலர்ஸுமே நல்லா பிளெண்ட் பண்ணிக்கோங்க. ஒன்று ஹாஷாக இருக்கக்கூடாது, 3மே சீம்லெஸ்ஸாக இருந்தால் தான் பார்க்க அழகாக இருக்கும்.
இப்போ இந்த 2 பியூட்டிஃபுல்லான ஷேட் எடுத்து என்னோடய லோயர் வாட்டர் லைனில் அப்ளை பண்ணிக்கிறேன். ஸோ அப்போ தான் ஐஷேடோ லுக் வந்து கம்ப்ளீட் ஆன மாதிரி இருக்கும். ஸோ நீங்கள் பார்க்கலாம் எவ்வளோ வைப்ரண்ட்டாக இருக்குது கலருன்னு சொல்லிட்டு. ஸோ அப்புறம் எட்ஜஸ்லாம் கொஞ்சம் க்ளீனாக இல்லாததுனால என்னோடய கன்சிலர் வச்சு நான் க்ளீன் பண்ணிக்கிறேன் 2 சைடுமே. நான் ஏன்னா அதனால தான் நான் சொன்னேன் ப்ரிஸாக அப்ளை பண்ண வேணாம், நம்ம லேட்டராக க்ளீன் பண்ணிக்கலாம்னு சொல்லிட்டு. ஸோ அதை பிளெண்ட் பண்ணி விட்டுக்கோங்க. ஸோ ஸ்பஞ்சில் இது மாதிரி இந்த கார்னர் இருக்கனால எனக்கு ரொம்ப ஈஸியாக இருக்குது பிளெண்ட் பண்ணுறதுக்கு. இப்போ அவுட்டர் வியை க்ளீன் பண்ணிட்டோம். ஸோ பார்க்கவும் நல்லாயிருக்கு ப்ரிசைஸாக. இப்போ இந்த ப்ரௌன் கலர் ஷேட் எடுத்து இது வெட் அண்ட் வெல் பேலட் லேஷ் லைனில் அப்ளை பண்ணிக்கிறேன். ஸோ இது இன்னும் டார்க்காக இருந்தால் நல்லா இருந்திருக்கும், பட் பரவாயில்ல. நான் ஒரு சாஃப்ட் கிளாம் தான் லுக் எதிர்பார்க்குறதுனால நான் ஜஸ்ட் இது மாதிரி பண்ணிக்கிறேன். இப்போ நான் Maybelline லாஷ் எசென்ஷியல் மஸ்காரா எடுத்து என்னோடய ஃபேவரட் மஸ்காரா. ஸோ இதை எடுத்து என்னோடய லேஷஸை வந்து கோட் பண்ணிக்கிறேன். ஸோ ரொம்ப ஹெவியாகவும் பண்ணல, ரொம்ப லைட்டாக தான் பண்ணுறேன், ட்ரமாட்டிக்காக பண்ணல. ஸோ ஐஸ் பார்க்க தூங்கு மூஞ்சி மாதிரி இல்லாமல் கொஞ்சம் ஓப்பனாக வைடாக இருக்கிறதுக்காக இதை பண்ணுறேன். ஸோ டைம் எடுத்து அப்ளை பண்ணிக்கோங்க. அதே மாதிரி லோவர் லேஷ் லைன்லேயும் அப்ளை பண்ணிக்கிறேன். இப்போ நான் வெட் அண்ட் வெல் ப்ளஷ் இன் ஷேட் மெல்லோ வைன் எடுத்து என் சீக்ஸில் அப்ளை பண்ணிக்கிறேன். ஸோ இதோட பேலட் உடஞ்சிருச்சு, அதனால பேலட்டை காமிக்க முடியல. ரொம்ப பியூட்டிஃபுல்லான ப்ளஷ். உங்களுக்கு கேமராவில் பார்க்க அவ்வளோ கலர் வைப்ரண்ட்டாக இல்லைனாலும் நேரில் ரொம்ப சூப்பராக இருக்கும். டஸ்கி ஸ்கின் டோனுக்கு ரொம்ப பியூட்டிஃபுல்லான கலர் இது. உங்களுக்கு ஒரு எவ்ரிடே லுக்குக்கு ரொம்ப ஹெவியாக இல்லாமல் ரொம்ப நேச்சுரலாக ப்ளஷ் வேணும்னா கண்டிப்பாக நீங்கள் இதை ட்ரை பண்ணணும். இப்போ நான் வேஸ்லின் எடுத்து ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஸ்டெப். வேஸ்லின் எடுத்து என்னோடய ஹை பாயிண்ட் ஆஃப் ஷீக்ஸ்லேருந்து நான் அப்ளை பண்ணிக்கிறேன். இது எதுக்குன்னா என்னோடய ஹைலைட்டருக்கு முன்னாடி ஒரு பேஸ் மாதிரி நான் அப்ளை பண்ணிக்கிறேன். இது ஹைலைட்டரை இன்னும் வைப்ரண்ட்டாக காட்டும், அது மட்டும் இல்லாமல் ரொம்ப நேச்சுரலாகவும் காட்டும், அதுக்காக. ஸோ இப்போ நான் Maybelline மாஸ்டர் க்ரோம் ஹைலைட்டர் எடுத்து நான் எங்கெல்லாம் வேஸ்லின் அப்ளை பண்ணணும் அங்கெல்லாம் வந்து நான் ஹைலைட்டர் பண்ணிக்கிறேன். ஸோ பார்த்தீங்கன்னா எவ்வளோ ஒரு பிளைண்டிங் க்ளோ கொடுக்குது பாருங்கள். இதுக்கு தான் சொன்னேன். ஸோ நீங்கள் இந்த ஹைலைட்டர் அப்ளை பண்ணலாம் கூட நீங்கள் வேஸ்லின் மட்டும் கூட அப்ளை பண்ணிக்கலாம். உங்களுக்கு பார்க்க ஒரு நேச்சுரல் க்ளோ கிடைக்கும். பட் ரொம்ப கம்மியாக அப்ளை பண்ணுங்கள், நிறைய அப்ளை பண்ணிடாதீங்க. ஸோ அப்ளை பண்ணி நல்லா பிளெண்ட் பண்ணி விடுங்க. அதே மாதிரி என்னோட பிரிட்ஜ் ஆஃப் த நோஸ், என்னோட நோஸ் டிப், என்னோட ஆர்ச் ஆஃப் த ஐப்ரோஸ் இங்கெல்லாம் அப்ளை பண்ணி பிளெண்ட் பண்ணி விட்டுக்கிறேன். என்னோட கியூபிட் போன் என்னோட சின்லையும் அப்ளை பண்ணிக்கிறேன். நான் பேஸ்க்கு நிறைய ப்ராடக்ட்ஸ் யூஸ் பண்ணாததுனால நான் ஃபேஸ் வந்து ரொம்ப க்ளோயியாக ரொம்ப நேச்சுரலாக காட்டணும்னு நினைக்கிறேன். இப்போ நான் லாக்மே லிக்விட் லிப்ஸ்டிக் இன் ஷேட் க்ரஷ்டு கேரமல் எடுத்து என் லிப்ஸ் ஃபுல்லாக அப்ளை பண்ணிக்கிறேன். ரொம்ப பியூட்டிஃபுல்லான கலர், அதுவும் முக்கியமாக டஸ்கி ஸ்கின் டோனுக்கு ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருக்கும். எனக்கு ரொம்ப ஃபேவரட்டான நியூட் லிப்ஸ்டிக் இப்போ ரீசெண்டாக இது. ஸோ எவ்வளோ சூப்பராக இருக்குது பாருங்கள். ஒரு மாதிரி ப்ரௌனிஷ் ஆரஞ்சிஷ் நியூட் கலர் இது. ஸோ கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த லிக்விட் லிப்ஸ்டிக். ஸோ எவ்வளோ நேச்சுரலாக இருக்குன்னு பாருங்கள். ஸோ இந்த மேக்கப் லுக் உங்களுக்கும் பிடிக்கும்னு நினைக்கிறேன். ரொம்ப லைட்டான பேஸ், ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக க்ளோயியாக ரொம்ப நேச்சுரலாக இருக்குது. ஸோ கண்டிப்பாக நீங்களும் இந்த விட்டருக்கு இந்த மேக்கப் லுக்கை ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா டூ லைக், கமெண்ட், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் டு அவர் சேனல்.